வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளிய இந்தியா அமெரிக்காவை அடுத்து 2ஆம் இடம் பிடித்தது. தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தாக்கம் எதிரொலி. வாரத்தின் முதல் வர்த்தக நாளிலேயே இந்திய பங்குச் சந்தைகளில் பெரும் சரிவு. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு முதல் முறையாக 1,68,000 தாண்டியது. 24 மணி நேரத்தில் 904 பேர் கொரோனாவுக்கு உயிரிழப்பு. உச்ச நீதிமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி. வழக்குகளை காணொலி மூலம் வீட்டில் இருந்தே நீதிபதிகள் விசாரிப்பார்கள் என அறிவிப்பு. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக வெளி மாநிலங்களில் சிக்கி தவிக்கும் 200க்கும் மேற்பட்ட தமிழக சுற்றுலா வாகனங்கள். உணவுக்கு கூட வழியின்றி ஓட்டுநர்கள் தவிப்பதால் அரசு தலையிட டிராவல்ஸ் உரிமையாளர்கள் கோரிக்கை. மதுரை சித்திரை திருவிழாவில் பங்கேற்க அனுமதிக்க வேண்டும். தடையை நீக்கி அரசு நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்ட வாரச் சந்தைகளில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. யுகாதி மற்றும் தமிழ் புத்தாண்டை ஒட்டி வியாபாரிகள் படையெடுப்பு. விவசாய பொருள் உற்பத்தியில் இடைத்தரகர்களின் தலையீடு அதிகரிப்பு. உரிய விலை கிடைக்காமல் பாகற்காய் பயிரிட்ட கூடலூர் பகுதி விவசாயிகள் வேதனை. அண்ணா பல்கலைக்கழகத்தின் தற்காலிக துணைவேந்தராக சூரப்பாவே தொடர்வார். புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை தமிழக ஆளுநர் தற்காலிக ஏற்பாடு. விரிவான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கையில் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா 2ஆம் இடத்திற்கு நகர்ந்தது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை நாள்தோறும் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. கடந்த 5ஆம் தேதி முதல் முறையாக 1,03,000 தாண்டிய தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 6ஆம் தேதி 1,00,000க்கும் கீழ் சென்றது. அதன் பின்னர் நாள்தோறும் 1,00,000க்கும் அதிகமானோருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 8 நாட்களில் மட்டும் இந்தியாவில் சுமார் 10 லட்சம் பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கையில் அமெரிக்கா முதலிடத்திலும் பிரேசிலை பின்னுக்கு தள்ளி இந்தியா 2ஆம் இடத்திலும் உள்ளன. அதே நேரம் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வாரத்தின் முதல் வர்த்தக நாளான இன்று இந்திய பங்குச் சந்தைகளில் பெரும் சரிவு காணப்படுகிறது. கொரோனா தாக்கம் காரணமாகவே பங்குச் சந்தைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை 1419 புள்ளிகள் சரிந்து 48,172 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 428 புள்ளிகள் குறைந்து 14,406 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75 ரூபாய் 7 காசாக இருந்தது. இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று எதிரொலியாக பங்குச்சந்தைகள் சரிவை சந்தித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை முதல் முறையாக ஒரே நாளில் 1,68,000 தாண்டி உள்ளது. 24 மணி நேரத்தில் 904 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இந்தியாவில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக ஒரே நாளில் 1,68,912 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,35,27,717
ரூபாயாக அதிகரித்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 904 பேர் மரணமடைந்து உள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,70,179 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 12,01,009 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் வீட்டில் இருந்தபடியே காணொலி மூலம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை விசாரிப்பர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலை முன் எப்போதும் இல்லாத வகையில் அசுர வேகத்தில் பரவி வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள உச்ச நீதிமன்றத்தில் பணிபுரியும் 50% ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி இன்று முதல் வீட்டில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக வழக்குகளை விசாரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முடிவு செய்துள்ளனர். இதன்படி காலை 10:30 மணிக்கு கூட வேண்டிய அமர்வு 11 மணிக்கும் 11 மணிக்கு கூட வேண்டிய அமர்வு 12 மணிக்கும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாராவில் கும்பமேளா திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் மற்றும் சாதுக்கள் இன்று புனித நீராடினர். ஹரித்வாராவில் கங்கை நதிக்கரையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பமேளா நடைபெறுவது வழக்கம். அப்போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை நதியில் புனித நீராடுவர். கடைசியாக 2010ஆம் ஆண்டு கும்பமேளா நடைபெற்றது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி ஹரித்வாராவில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கும்பமேளா நடைபெறும் என்றும் இதில் பங்கேற்க வருபவர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹரித்வாராவில் உள்ள கங்கை நதிக்கரையில் காலை 7 மணி வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். இதைத் தொடர்ந்து சாதுக்கள் புனித நீராடினர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 32 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 35,024 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 32 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,378 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 35,024 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 37,896 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 71 ரூபாய் 70 காசுக்கும் 1 கிலோ 71,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை திரு சூரப்பாவே துணைவேந்தராக பணியாற்ற ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அறிவுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக திரு சூரப்பா 2018ஆம் ஆண்டு ஏப்ரலில் நியமிக்கப்பட்டார். அப்போது முதலே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி நியமனம், பதவி உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட பணிகளில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக தமிழக உயர்கல்வித்துறைக்கு புகார்கள் சென்றன. இதில் துணைவேந்தருக்கும் தொடர்பிருப்பதாக சொல்லப்பட்டது. இதுபற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கலையரசன் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி நீதிபதி திரு கலையரசன் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக திரு சூரப்பாவின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விசாரணை தொடரும் என்றும் அவர் மீதான புகார் குறித்த விசாரணை 80% நிறைவு பெற்றுள்ளதாகவும் நீதிபதி திரு கலையரசன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய துணைவேந்தர் நியமிக்கப்படும் வரை திரு சூரப்பாவே துணைவேந்தராக தொடரலாம் என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இடைத்தரகர்கள் தலையிட்டால் பாகற்காய்க்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் தேயிலைக்கு மாற்றாக பாகற்காய் பயிரிடப்படுகிறது. விஷு பண்டிகையை கருத்தில் கொண்டு சுமார் 1000 ஏக்கர் வரை பாகற்காயை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் அவற்றை விற்பனை செய்யும் போது இடைத்தரகர்கள் தலையிடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் பாகற்காய்க்கு 25 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை மட்டுமே விலை கிடைப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது இடைத்தரகர்களுடைய விளையாட்டு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கேரளாவுக்கு தான் இந்த காய் பூரா போயிட்டுருக்கு விஷு பண்டிகையாக. விஷு பண்டிகைக்கு இப்போ கேரளாவில் சர்வசாதாரண மார்க்கெட்டு 50 ரூபா கிலோ ரீட்டைல் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்கு. ஆனால் கூடலூர் விவசாயிகளுக்கு வெள்ளைப்பாவக்காய் 25 ரூபாயும் பச்சை பாவக்காய் 10 ரூபாய் தான் இப்போத்த அதிகபட்ச விலையாக இருக்குது. அது விவசாயிகள்னால தாங்க முடியாது. இதுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இடைத்தரகர்கள் பிரச்சினையில் வேளாண் அதிகாரிகள் தலையிட்டு பாகற்காய்க்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். இனி வரும் செய்திகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில் தடுப்பூசி போடுவதற்காக வந்த 80 வயது மூதாட்டிகளுக்கு அவரது முதுமையை கருத்தில் கொண்டு ஆட்டோவிலேயே வைத்து தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கொரோனாவை தடுக்கும் பொருட்டு நேற்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை நாடு முழுவதும் தடுப்பூசி விழாவை நடத்த பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். பாக்குமுடையான்பேட்டை அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த முகாமிற்கு ஆட்டோவில் 80 வயது மூதாட்டிகள் 3 பேர் வந்திருந்தனர். அவர்களது சிரமத்தை போக்கும் வகையில் ஆட்டோவிலேயே வைத்து தடுப்பூசியை ஊழியர்கள் செலுத்தினர். திருச்சி மாநகரில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அங்கு கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்தது. இதனால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் ஏர்போர்ட், KK நகர், TVS டோல்கேட், பொன்மலை, மன்னார்புரம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் போலீசார் தாக்கியதில் மீனவர் ஒருவருக்கு மண்டை உடைந்தது. இச்செயலை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஓரியூரைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் புதுக்கோட்டை கட்டுமாவடி பகுதியில் தங்கி மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார். இவர் அங்குள்ள சோதனைச் சாவடி அருகில் நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த சார்பு ஆய்வாளரும் காவலரும் அவரிடம் விவரம் கேட்டதுடன் திடீரென தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மீனவரின் மண்டை உடைந்தது. தகவல் அறிந்ததும் அங்கு குவிந்த மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் வாலிபர் ஒருவரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருவாலங்காடு பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் மாணவி ஒருவரை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா எண்ணெயை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர். கூட்டம்புடி கிராமத்தில் நவஜீவன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கஞ்சா எண்ணெய் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு கியூப் பிரான்ச் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது 3 லிட்டர் கஞ்சா எண்ணெயை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் பக்தர்கள் கூட்டமின்றி எளிமையாக நடைபெற்றது. பங்குனி அமாவாசையை ஒட்டி நேற்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றதை அடுத்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு பட்டு சேலை உடுத்தி அலங்காரம் செய்யப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வழக்கமாக லட்சக்கணக்கில் பக்தர்கள் பங்கேற்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவம் பக்தர்கள் இன்றி நடைபெற்றது.
கோடை காலம் தொடங்கியதால் வன விலங்குகளுக்காக வனப்பகுதிகளில் உள்ள தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் யானை, மான், கரடி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் குடிநீருக்காக குடியிருப்பு பகுதிக்குள் வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் குடியாத்தம் வனச்சரகத்தில் இருக்கும் கள்ளப்பாடி, முதலியார் ஏரி, கள்ளேரி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் டிராக்டரில் எடுத்து செல்லப்படும் தண்ணீர் காடுகளில் உள்ள தொட்டிகளில் நிரப்பப்பட்டு வருகின்றன. நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் மூதாட்டி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகூரைச் சேர்ந்த 73 வயது மூதாட்டிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக சிகிச்சை பலனின்றி மூதாட்டி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. நுரையீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததால் மூதாட்டி உயிரிழந்ததாகவும் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் நாகை மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கொரோனா தடுப்பூசி போட பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். அவர்களுக்கு வட்டார மருத்துவ அதிகாரி திருமதி ரேகா மேற்பார்வையில் தடுப்பூசி போடப்பட்டது. இம்முகாமில் அச்சிறுபாக்கம் பேரூராட்சி செயல் அலுவலர் திரு கேசவன், காவல் நிலைய ஆய்வாளர் திரு சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். யுகாதி மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட வாரச் சந்தைகளில் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. தமிழ் புத்தாண்டு மற்றும் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, குந்தாரப்பள்ளி, ஒரப்பம் உள்ளிட்ட பல்வேறு வார சந்தைகளுக்கு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து விவசாயிகள் ஆயிரக்கணக்கான ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். ஆடுகளை வாங்குவதற்காக கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கர்நாடகா, ஆந்திர மாநில வியாபாரிகளும் பொதுமக்களும் தெலுங்கு பேசும் மக்களும் அதிக அளவில் குவிந்தனர். வழக்கமாக வார சந்தையில் 15 கிலோ எடை கொண்ட ஆடுகள் ரூபாய் 9,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனையாகும். ஆனால் யுகாதி பண்டிகை மற்றும் தமிழ் வருட பிறப்பு என்பதால் ஆடுகளின் விலை சற்று அதிகரித்து 15 கிலோ எடை கொண்ட ஆடு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் வரை விற்பனையானது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணை பகுதியில் அதிமுக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவருக்கு இலவசமாக மீன் கொடுக்க மறுத்ததால் மீன்வளத்துறை ஒப்பந்த ஊழியர்கள் மீது ரவுடிகளை ஏவிவிட்டு தாக்குதல் நடத்தியதில் தொழிலாளி ஒருவரின் காது துண்டானது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் மீன்வளத்துறை சார்பில் வளர்க்கப்படும் மீன்கள் ஒப்பந்த தொழிலாளர்களால் பிடிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு தினசரி பிடிக்கப்படும் மீன்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. அதேவேளையில் ஆளும் கட்சியினர் வரம்பு மீறி மீன்களை அள்ளி செல்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இதனால் மீன் பிடிப்பவர்களுக்கும் அதிமுகவினருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சினை இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பேச்சிப்பாறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர் அல்போன்ஸ் என்பவர் தனது உறவினர்களுடன் சென்று பொதுப்பணித்துறை சார்பில் பிடிக்கப்பட்ட மீன்களை அள்ளி சென்றுள்ளார். இதனை தட்டி கேட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் மீது ரவுடிகளை ஏவிவிட்டு அவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். அரிவாள், கத்தி, கம்பு போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் சென்ற ரவுடி கும்பல் மீனவர்களை ஓட ஓட விரட்டி சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் மீன்பிடி தொழிலாளர் கணேசன் என்பவரது காது கிழிந்து தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. மேலும் ரமேஷ் என்பவருக்கும் தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம் காட்டுவதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 15,000-ஐ தாண்டி இருக்கும் நிலையில் ஷாம்லி மாவட்டத்தில் 3 பெண்களுக்கு கொரோனா தடுப்பூசிக்கு பதிலாக நாய்க்கடிக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் தெரிவித்து உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான திரு அகிலேஷ் யாதவ் மாநிலத்தில் தொற்று பரவல் அதிகரிப்பது ஏன் என்று முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்திடம் 4 கேள்விகளை எழுப்பியுள்ளார்.
கொரோனா தடுப்பூசிக்கு பதிலாக நாய்க்கடி ஊசி போடப்பட்டது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தடுப்பூசி போட்டுக்கொண்ட சுகாதார பணியாளர்களுக்கு எப்படி மீண்டும் தொற்று பாதிப்பு ஏற்படுகிறது? கொரோனா பரிசோதனை குறைவாக செய்யப்படுவது ஏன்? மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு ஒதுக்கப்படும் படுக்கைகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது ஏன் என்று திரு அகிலேஷ் யாதவ் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கோவாக்சின் கொரோனா தடுப்பூசியை 3 முறை போட்டுக் கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்குமா என்பது குறித்து பாரத் பயோடெக் நிறுவனம் ஆய்வை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு எதிராக கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகள் தற்போது செலுத்தப்பட்டு வருகின்றன. 2 தடுப்பூசிகளும் முதல் தவணை, 2வது தவணை என 2 தவணைகளாக போடப்பட்டு வருகின்றன. இதில் கோவிஷீல்டு தடுப்பூசி முதல் தவணை டோஸ் போடப்பட்டு 1.5 மாதங்களுக்கு பிறகு 2வது டோஸ் போடப்படுகிறது. கோவாக்சின் தடுப்பூசி முதல் தவணை டோஸ் போடப்பட்டு 1 மாதத்திற்கு பிறகு 2வது டோஸ் போடப்படுகிறது. மேலும் கோவாக்சின் தடுப்பூசி 81% செயல்திறன் கொண்டுள்ளதாக ஏற்கனவே நடந்த சோதனை முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசியை 3 தவணை செலுத்திக் கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்குமா என்கிற ஆய்வை பாரத் பயோடெக் நிறுவனம் தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதலுடன் நடைபெற்று வரும் இந்த ஆய்வில் 27,000 பேருக்கு கோவாக்சின் தடுப்பூசி 3வது டோஸ் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுஷில் அரோராவின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இதையடுத்து நாட்டின் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் மூத்த தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திராவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்நேரமும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக திரு சுஷில் சந்திரா நாளை பதவி ஏற்பார் என்றும் 2022ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி வரை அவர் பதவி வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இவரது தலைமையில் கோவா, மணிப்பூர், உத்தரகண்ட், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளி மாநில தொழிலாளர்களை அழைத்து வர தமிழகத்தில் இருந்து சென்ற ஆம்னி பேருந்துகள் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக அங்கிருந்து திரும்ப முடியாமல் சிக்கியுள்ளன. தமிழகத்தில் நிலவும் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக பீகார், அசாம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடந்த ஆண்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். அவர்களை மீண்டும் அழைத்து வர ஈரோடு, கோவை, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மினி பேருந்துகள், சுற்றுலா வேன்கள் போன்றவை அனுப்பி வைக்கப்பட்டன. தற்போது தமிழகத்தில் கொரோனா மீண்டும் அதிகரித்திருப்பதால் வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கு வர தயக்கம் காட்டுகின்றனர். இதன் காரணமாக இங்கிருந்து சென்ற வாகனங்கள் பல நாட்களாக அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அவற்றின் ஓட்டுநர்கள் உணவுக்கும் வழியின்றி தவித்து வருகின்றனர். இங்க இருக்கிற ஆபரேட்டர்களோ இல்லை கவர்மெண்ட்டோ உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்கே இருக்கும் வாகனங்கள், டிரைவர், கண்டக்டர்கள் அவர் ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்துமாறு தமிழ்நாடு சுற்றுலா அசோசியேஷனிலிருந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சூயஸ் கால்வாயில் தரை தட்டி நின்ற எவர் கிவன் கப்பலின் உரிமையாளர் ரூபாய் 7,500 கோடி நஷ்டஈடு வழங்கினால் மட்டுமே கப்பலையும் 25 இந்திய ஊழியர்களையும் விடுக்க முடியும் என்று எகிப்து அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த நிறுவனத்துக்கு சொந்தமான எவர் கிவன் சரக்கு கப்பல் 400 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான கப்பலான இது கடந்த மாதம் 23ஆம் தேதி எகிப்தில் உள்ள முக்கிய சர்வதேச நீர்வழி பாதையான சூயஸ் கால்வாயின் குறுக்கே தரை தட்டி நின்றது. இதனால் அந்த வழியாக செல்ல வேண்டிய 400க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் அந்த பாதையை பயன்படுத்த முடியாத நிலை உருவானது. சூயஸ் கால்வாயில் கப்பல் போக்குவரத்து முடங்கியதால் எகிப்து அரசுக்கு தினமும் ரூபாய் 100 கோடி முதல் 200 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் எவர் கிவன் கப்பலால் ஏற்பட்ட சூயஸ் கால்வாயில் ஏற்பட்ட சேதம், வருவாய் இழப்பு போன்றவற்றுக்காக ரூபாய் 7,500 கோடி நஷ்டஈடு வழங்கினால் மட்டுமே கப்பலை விடுவிக்க முடியும் என்று எகிப்து அரசின் சூயஸ் கால்வாய் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் கப்பலின் உரிமையாளரான ஜப்பான் நிறுவனம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. சூயஸ் கால்வாயின் அருகில் உள்ள
கிரேட் பிட்டர் ஏரியில் அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதில் பணியாற்றும் 25 இந்திய ஊழியர்களும் அதில் சிக்கி உள்ளனர். பாலியல் புகார் தரும் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு பதிலாக தொல்லை தருவோரை காப்பாற்றுவதை நிறுத்துங்கள் என கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சைக்கு 500 ஊழியர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். உலகிலேயே பணி செய்திட மிகவும் சௌகரியமான நிறுவனங்களில் ஒன்றாக கூகுள் நிறுவனம் கருதப்படுகிறது. நல்ல சம்பளம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட சலுகைகளை அந்நிறுவனம் வழங்குகிறது. ஆனாலும் பெண் ஊழியர்கள் பாலியல் பாதிப்புக்கு உள்ளாவதாக அடிக்கடி புகார் எழுவது கூகுளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி வருகிறது. கூகுள் நிறுவனத்தைச் சேர்ந்த 500 ஊழியர்கள் CEO சுந்தர் பிச்சைக்கு திறந்த கடிதம் எழுதியுள்ளனர். அதில் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பாபெட்டில் பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கு பதிலாக புகாருக்கு உள்ளானவரை காப்பாற்றுவதாக புகார் எழுந்துள்ளது. 20,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராடியும் ஆல்பாபெட் மாறவில்லை என குறிப்பிட்டுள்ள ஊழியர்கள் கூகுள் நிறுவனம் பெண் ஊழியர்களுக்கு முன்னுரிமை அளித்து பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.